ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அபியூட்டிலான்னு சொல்லக்கூடிய இந்த பூச்செடியை நம்ம மாடி தோட்டத்தில் எப்படி வளர்க்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கார்டனிங் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இலைகள் பார்க்குறதுக்கு மேப்பிள் மரத்தோட இலைகள் மாதிரி இருக்கிறதுனால ஃப்ளவரிங் மேப்பிள் அப்படிங்கிற பேரும் இருக்குது. பூக்களினுடைய தோற்றத்தினால சைனீஸ் லைட்டன் ஹைபிஸ்கஸ் அப்படிங்கிற பேரும் இருக்குது. இந்தியன் மேலோ அப்படிங்கிற பேரும் இந்த பூக்களுக்கு இருக்குது. இந்த பூக்களில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஒயிட் இருக்குது, ரோஸ் இருக்குது, எல்லோ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, டார்க் மெரூன் இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் வெரைட்டி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த பூவில் அந்த கலரில் அப்படியே சின்னதாக நரம்புகள் வர மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ரெட் டைகர் அந்த மாதிரி சம்திங் அந்த பேர் சொல்லுவாங்க. மற்ற பூக்கள் பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்கும். ஆனால் ஒரு கலர் இன்னொரு கலருக்கு சளைச்சதே கிடையாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆரஞ்சுலேயே கொஞ்சம் நிறைய ஷேட்ஸ் இருக்குது, பிங்க்கில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது, டார்க் மெரூன்லாம் இன்னும் அழகாக இருக்கும் பார்க்கும்போது. ஸோ இது பொதுவாக செடி மாதிரி வளரக்கூடியது. ஓரளவுக்கு ஹைட்டாக வளர்ந்துட்டு நல்ல ஒரு கொடை மாதிரி புஷ்ஷியாக வளரக்கூடிய ஒரு ஷ்ரப் வெரைட்டி தான் இந்த பூக்கள், இந்த பூச்செடி. அண்ட் இதில் க்ரீப்பர் வெரைட்டியும் இருக்குது. அதனுடைய பூக்கள் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. முதல்ல மண்கலவை பார்த்துடலாம். நார்மல் கார்டன் சாயில் இல்லைன்னா செம்மண், வெர்மி கம்போஸ்ட், கொக்கோபீட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மணல் ஒரு பங்கு ஆட் பண்ணிக்கோங்க. பெர்லைட் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது ஆப்ஷனல். ஸோ இந்த மாதிரி மண்கலவையில் கொஞ்சம் உரங்கள் எப்சம் சால்ட், போன் மீல் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டில் மக்கின குப்பைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா, காய்கறி கழிவுகள் இருக்குன்னா அது அடியில் கொஞ்சமாக போட்டு அதுக்கு மேலே இந்த மண்கலவையை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இது கூட எக்ஸ்ட்ராவாக ஆட்டு மாட்டு எரும் ஏதாவது இருந்தாலும் ஒரு சின்ன கைப்பிடி நீங்கள் கலந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மண்கலவை தயாரித்து வச்சதுக்கப்புறமா இந்த செடிகளை நம்ம அதில் நடவு பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொட்டிகளில் குறைஞ்சபட்சம் ஒரு 3 ஓட்டைகளாவது தண்ணி வடிகிறதுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. தண்ணி மேலே சொதன்னு இருக்கக்கூடாது. ஊற்றினோடனே தேவையில்லாத தண்ணிகள் எல்லாமே வெளியில் வந்துடணும். அந்தளவுக்கு கொஞ்சம் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக நல்லா இருக்கணும் இந்த செடிகளை பொறுத்தளவுக்கு. இந்த செடி நம்ம கிளைமேட்டுக்கு வருமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் வர்றது. பட் யாராவது போயிட்டு எனக்கு இதை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம வீட்லேயும் வளர்க்கணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ. இந்த செடிகள் இந்த மாதிரி கட்டிங்ஸில் இருந்து தான் ப்ரொபகேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் வாங்கும்போது இந்த ஒரு மெயின் கட்டிங், ஒரு சின்னதாக சைடில் ஒரே ஒரு 2 குட்டி குட்டி இலைகள் இருந்தது. அந்த ஸ்டேஜில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஆல்ரெடி 2 இதே சைஸில் இருக்கக்கூடிய பெரிய செடிகள் மொட்டுக்களோடு நான் கொடைக்கானலில் ஒரு 2 இயர்ஸ் பேக் வாங்கியிருந்தேன். பட் அந்த டைம் சில பல மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணதுனால அந்த 2 செடிகளுமே இறந்து போச்சு. ஸோ இந்த டைம் நான் கொஞ்சம் இதை வேறு மாதிரியான சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ ஓகே, இந்த அளவுக்கு வளர்ந்து மொட்டுக்கள் வச்சு பூக்களும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கூலர் டெம்பரேச்சர்ஸை பொறுத்தளவுக்கு இந்த செடிகளை டைரக்ட் சன்லைட்லேயே நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். அதாவது ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி ஏரியாவில் சொல்கிறேன். பட் நம்ம கிளைமேட்டில் வரும்போது காற்றும் சூடாக தான் இருக்கும், கிளைமேட்டும் சூடாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த செடிகளை வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் மார்ச் இந்த மாதிரி டைம்லலாம் வாங்காதீங்க. ஒரு மழைக்காலம் முடிகிற ஸ்டேஜில், ஒரு நவம்பர் எண்ட் அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வாங்கலாம். ஆன்லைன்லேயுமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வாங்கும்போது டைரக்ட் சன்லைட்டில் கொஞ்சம் வைக்கலாம், டிசம்பர் வரைக்குமே. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மழை தண்ணி பட்டு மண் ஈரமாக இருக்கும். ஸோ நம்ம வெயில் அந்த அளவுக்கு இருக்காது அந்த சீசனில். ஸோ அப்போ வைக்கும்போது மண் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். டிசம்பர் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நிறைய செடிகள் இருக்கிற மாதிரியான இடத்துல ஒரு பிரைட் இன்டைரக்ட் சன்லைட் இருக்கிற மாதிரியான இடத்த சூஸ் பண்ணிவிட்டு அங்கே வச்சுக்கலாம். காலை வெயில் படும்போது பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓவராக மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னாலும் இந்த செடி தாங்காது. ஸோ மழை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஹெவியாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி மழை இல்லாத இடங்கள்ல அந்த மாதிரி தொட்டிகளை நகர்த்தி வச்சு அந்த மாதிரி தான் நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். அண்ட் நம்ம இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதுக்கு இல்லாத நோய் எல்லாமே வரும். அந்த அளவுக்கு பூச்சி தாக்குதல் எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே இந்த டைம் நான் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணிட்டேன்னா, ஃபிஷ் அமினோ அந்த மீன் அமிலம் இருக்குல்லையே அது ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். ஸோ தட் பூச்சி தாக்குதல் ஃபுல்லாக கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு. நீங்கள் நினைக்கலாம், என்னடா வேப்ப கரைசல் கொடுக்காமல் இது கொடுக்குறீங்கன்னு. சில வகை பூச்சிகளுக்கு நம்ம இந்த மெயினாக இதுக்கு வர்றதுக்கு நான் அதை ஸ்டார்டிங்லேயே கொடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிட்டு பூக்களும் நிறைய வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிஷ் அமினோ தெளிக்கிறது மூலிமா சில வகை பூச்சிகளை நம்ம தடுக்க முடியும். அதே நேரத்தில் செடிகளும் நல்லா செழிப்பாக வளரும், மொட்டுக்கள் நிறையா வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அண்ட் இன்டைரக்ட் பிரைட் சன்லைட் இருக்கக்கூடிய இடங்களில் மார்னிங் சன்லைட் கூட அந்தளவுக்கு அதில் படாது. இப்போ தான் கொஞ்சம் வருது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் தான் இந்த செடிகளை நான் வச்சுருந்தேன். இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டியது. இதுக்கு மீறி ஏதாவது பூச்சி தாக்குதல், ஆஃபிட்ஸ் மாதிரி ஏதாவது பார்க்குறீங்கன்னா அப்போ நீங்கள் வேப்பெண்ணெய் கரைசல் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். உரங்கள் ஆல்ரெடி மண்கலவையிலே இருக்கிறதுனால இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சுன்னு நான் எதுவும் கொடுக்கல. பட் மேலாக இலைகள் வழியாக மீன் அமிலம் கொடுத்ததுனால அதுவே போதுமானதாக இருக்குது. நீங்கள் கரெக்டாக ஸ்கெடியூல் பண்ணி உரங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் கொடுத்துக்கலாம்.
உரங்கள், சூரிய வெளிச்சம், தண்ணி இது எல்லாமே மண் கலவை எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். பூச்சி தாக்குதலும் வந்து ஏதாவது ஒரு பூச்சி தாக்குதல் வந்து அப்பப்போ இருக்கும். அதுக்கு தான் நம்ம மீனமிலம், வேப்பெண்ணெய் கரைசல் இது எல்லாமே நம்ம கொடுத்துக்கிறோம். இன்னொரு விஷயம் நான் இன்னும் செக் பண்ண வேண்டியது என்ன இருக்குன்னா, நம்ம சம்மர் சீசன் வர்றதுக்கு இன்னும் ஒரு 1 மந்த் இருக்கு இல்லையா? 1 மந்த் கூட இல்ல. பிப்ரவரி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த மார்ச்சுக்கு அப்புறம் வந்து இந்த செடியினுடைய ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து வர நவம்பர் அந்த மாதிரி டைம் பீரியடில் இந்த செடிகளை தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை நான் இப்போ வந்து அந்த மேல வந்துட்டு ஃப்ளவர் கண்காட்சி இது எல்லாமே ஊட்டியில் நடக்கும். அங்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு இந்த செடிகள் பிடிச்சிருக்கு அப்படின்னா, பெட்டர் வந்து அங்கே இருக்கிற கார்டனர்ஸ்கிட்டயே வந்துட்டு ரீபாட் பண்ணி வாங்கிட்டு வந்துருங்க. அது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் ரீபாட் பண்ணிங்கன்னா செடி வந்து இறந்து போயிடும். ஸோ அவங்களையே வந்து ரீபாட் பண்ண சொல்லி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து சம்மரில் போய் நீங்கள் வாங்க போகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இதே நவம்பர் அந்த மாதிரி டைம்னா நம்மளே எடுத்துகிட்டு வந்து மண்ணை எதுவும் உழைக்காமல் அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் லூஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீபாட் பண்ணிக்கலாம். மற்ற செடிகளுக்கு சொல்கிற அதே டிப்ஸ் தான் இதுக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பூச்செடியை நீங்கள் வளர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு பூக்கள் மேலே ஆசைகள் இருக்கும். ஸோ அவங்க வந்து இதை ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைப்பாங்க. பட் ஒரு டவுட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம கிளைமேட்லேயும் இந்த செடிகள் வரும் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நானும் இதில் வந்து 2 டைம்ஸ் வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு. 1 இயர் ஒரு 2 இயர் பேக் வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். மொட்டுக்களோடு இருந்துச்சு. பட் காப்பாற்ற முடியல. ஸோ அதிலேருந்து லேர்ன் பண்ண மிஸ்டேக்ஸை தான் இப்போ நான் வந்து அப்ளிகபிள் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு சக்ஸஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து தோட்டத்தை பொறுத்தளவுக்கு நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஃபெயிலியர்ஸ் இருக்க தான் செய்யும். போட்டோன்னே எல்லா விதைகளும் முளைச்சிடாது. நான்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதைகள் போட்டு முளைக்காமல் செய்யாமல் செத்து போய் வீணாக போனது எல்லாமே இருக்குது. பட் கீப் ஆன் ட்ரையிங். நீங்கள் ட்ரை பண்ண அந்த கைராசிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியாமல் வரும். உங்களுக்கே ஒரு திங்கிங் வரும். எந்த சீசனில் எது வைக்கலாம், எந்த மாதிரி டைமில் வராத செடிகளை நம்ம கொண்டு வர முடியுங்கிறது உங்களுக்கே வந்து தெரியும். எத்தனை யூடியூப் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இது எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் தான். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து வரும். ஸோ அதனால் கீப் ஆன் ட்ரையிங். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் உங்களுக்கு கார்டனிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.